2019 முதல் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு என்பது வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மோகன். இந்த வழக்கின் பின்னணி என்ன? நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கினுடைய தீர்ப்பு என்பது இன்று வழங்க இருக்கிறது. குறிப்பாக 10:30 மணி அளவில் மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி நந்தினி தேவி இந்த தீர்ப்பை வாசிக்கிறார். 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சியில் பெண்களுக்கு எதிராக இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் அவ்வப்போது கைது செய்யப்பட்டார்கள். சிபிஐ இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. குறிப்பாக சபரிராஜன், திருநாவுக்கரசு, சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன் கோர்ட்டில் ஆஜரானவர், ஹேரன் பால், அருளானந்தம், அருண்குமார் உள்ளிட்ட 9 பேர் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள். 8 பேர் கைது ஒரு நீதிமன்றத்தில் ஆஜரானார். 9 பேரும் மீதும் சிபிஐ வழக்கு விசாரணை நடத்தி சமீபத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் மகளிர் நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் மற்றும் நேரடி மேற்பார்வையின் கீழ் நடந்து வந்தது. ஒன்றிய அரசாங்கத்தின் சிறப்பு வழக்கறிஞராக சுரேந்திர மோகன் சிபிஐ தரப்பில் ஆஜராகி இந்த வழக்கை நடத்தி வந்தார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக 120B, 366, 342, 354, 354B, 370, 376, 376N, 509 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரானது உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் மிக முக்கியமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை மட்டுமல்லாமல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண்களை மீண்டும் மீண்டும் மிரட்டி பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்ட 376N உள்ளிட்ட பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். முதலில் தமிழ்நாடு போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சிபிஐ இந்த வழக்கு வசம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த வழக்கு என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக மூடப்பட்ட அறையில்தான் ஒட்டுமொத்த விசாரணை என்பது நடைபெற்றது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் அவ்வப்போது நீதிமன்றத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் வாயிலாக மட்டுமே ஆஜராகி வந்தார்கள். இந்த நிலையில் தான் சமீபத்தில் சட்டப்பிரிவு 313 படி அவர்கள் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் நீதிபதியினுடைய கேள்விகளுக்கு பதிலளித்தார்கள். கிட்டத்தட்ட 296 கேள்விகள் அவர்களும் தனித்தனியே கேள்வி கேட்கப்பட்டு அது பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களாக மட்டும் 8 பெண்கள், அதில் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் அவர்கள் 6 பேர் திருமணம் ஆகாதவர்கள், 2 பேர் திருமணமாகி ஒரு விவாகரத்து பெற்றவர், ஒருவர் கணவனை பிரிந்து மனஸ்தாபத்தில் வாழ்ந்தவர் என மொத்தம் 8 பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டவர்களாக அவர்களிடம் சாட்சியங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லாமல் பொது சாட்சியங்களாக கிட்டத்தட்ட 48 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மின்னணு ஆவணங்கள் இந்த வழக்கில் மிக முக்கிய கோப்பாக இருந்தன. குறிப்பாக ஐபோன், மடிடி கணினி உள்ளிட்டவை இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான மின்னணு சாதனங்கள் ஆவணங்களாக இருந்தன. குறிப்பாக திருநாவுக்கரசுடைய ஐபோனில் இருந்த ஆபாச வீடியோக்களில் அந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த நேரம், தேதி, லொகேஷன் உள்ளிட்டவை இந்த வழக்கில் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற அறிவியல் ரீதியான நவீன தொழில்நுட்பத்தை அடக்கிய ஆதாரங்கள் எல்லாம் திரட்டி சிபிஐ போலீசாரை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தில் தங்கள் தரப்பினுடைய வாதங்களை, சாட்சியங்களை முன்னிறுத்துகின்றார்கள். இந்த நிலையில்தான் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை இன்று வெளியாகும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு 10:30 மணி அளவில் தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. தீர்ப்பு வெளியான பின்னர் தான் அடுத்த விவரங்கள் குறித்து தெரிய வரும். ஒரு பெரும் பரபரப்புக்கு மத்தியில் இந்த நீதிமன்ற வளாகம் காணப்படுகிறது. வழக்கத்தை விட கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு மட்டுமின்றி மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீதிமன்றத்திற்கு உள்ளாக இந்த வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கில் தொடர்புடைய நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் யாரும் அனுமதி இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். காலை 5:20 மணி அளவில் சேலம் சிறையில் இருந்து இந்த 9 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களும் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சுமார் 8:30, 8:40 மணி அளவில் நீதிமன்ற வளாகத்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் நீதிமன்ற அறையில் இருக்கின்றார்கள். 10:30 மணி அளவில் சரியாக நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை வாசிப்பார். விவரங்களுக்கு நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.